வணக்கம் நண்பர்களே. லட்சுமி தேவி எப்போதும் உங்கள் வீட்டில் வசிக்க வேண்டும். நிதி பற்றாக்குறையை நீக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டுவர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்று லட்சுமி தேவி ஒருபோதும் கோபப்படாமல் உங்கள் வீட்டில் வசிப்பதை உறுதி செய்யும் 5 அதிசய பணிகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். எனவே வீடியோவை இறுதிவரை பார்க்கவும். சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள். இந்த 5 விஷயங்களைச் செய்யுங்கள். லட்சுமி தேவி எப்போதும் உங்கள் வீட்டில் வசிப்பார். இது வெறும் வாக்கியம் அல்ல, ஆனால் இந்திய சனாதன பாரம்பரியத்தின் ஆழமான உண்மை. லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல, மகிழ்ச்சி, அமைதி, நல்ல அதிர்ஷ்டம், செழிப்பு, அன்பு, தூய்மை மற்றும் நேர்மறை ஆற்றலின் தலைமை தெய்வம். தூய நடத்தை, சேவை, பக்தி மற்றும் சமநிலையான வாழ்க்கை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிப்பார் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன. பூஜை செய்வது அல்லது பணம் சம்பாதிப்பது மட்டுமே லட்சுமியின் ஆசீர்வாதங்களை தரும் என்று மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறார்கள். இருப்பினும் உண்மையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தர்மம், கர்மா மற்றும் அலங்காரம் பின்பற்றப்படும் வீடுகளில் லட்சுமி தேவி வசிக்கிறார். எனவே லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் என்றென்றும் வசிக்க வேண்டும் என்றும், கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் நீங்கள் விரும்பினால். வாழ்க்கையில் இந்த 5 விஷயங்களைச் செய்வது மட்டுமல்லாமல், அவற்றை உங்கள் அன்றாட வழக்கத்திலும் சடங்குகளிலும் ஒரு பகுதியாக மாற்றுவதும் மிக முக்கியம். முதலாவது, உங்கள் வீட்டையும் மனதையும் சுத்தப்படுத்துவது. தூய்மையே லட்சுமியின் இருப்பிடம் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதாவது அழுக்கு, குப்பை, எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பொறாமை மற்றும் சோம்பல் உள்ள இடங்களில் லட்சுமி தங்க முடியாது. எனவே தினமும் அதிகாலையில் எழுந்து குளிப்பது, வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, குறிப்பாக வழிபாட்டுத் தலம், சமையலறை மற்றும் பிரதான கதவை சுத்தமாக வைத்திருப்பது, காலணிகள் மற்றும் செருப்புகளை இங்கும் அங்கும் சிதறடிக்காமல் இருப்பது, உடைந்த பாத்திரங்கள், பயனற்ற பொருட்கள் மற்றும் பயனற்ற பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றுவது மிகவும் முக்கியம். இதனுடன் மனதை சுத்தம் செய்வதும் சமமாக முக்கியம். ஏனென்றால் மனதில் எதிர்மறை, வெறுப்பு, வஞ்சகம் மற்றும் பேராசை நிறைந்திருந்தால் வெளிப்புற சுத்தம் அர்த்தமற்றதாகிவிடும். எனவே சுயபரிசோதனை, தியானம், இறைவனின் நாமத்தை உச்சரித்தல் மற்றும் நேர்மறையான எண்ணங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இதனால் உங்கள் மனமும் உங்கள் வீடும் தூய்மையாகிவிடும். இது லட்சுமி தேவி மகிழ்ச்சியுடன் வசிக்கும் சூழல். இரண்டாவது பணி வழக்கமான மற்றும் பயபக்தியான வழிபாடு. ஏனென்றால் லட்சுமி தேவி உண்மையான பக்தியை விரும்புகிறார், காட்டுவதை அல்ல. தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரு விளக்கை ஏற்றி லட்சுமி, விஷ்ணு மற்றும் துளசி மாதாவை நினைவில் கொள்ளுங்கள். வழிபாடு சுருக்கமாக இருந்தாலும் அதை இதயத்துடன் செய்ய வேண்டும். நெய் அல்லது எள் எண்ணெயால் விளக்கேற்றுவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக லட்சுமி தேவியை வழிபடுங்கள். ஸ்ரீ சூக்தம், கனகதாரா ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதனம் அல்லது குறைந்தபட்சம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். வழிபாட்டின் போது வீட்டில் அமைதியாக இருங்கள். டிவி அல்லது மொபைல் போன் பயன்படுத்த வேண்டாம். வழிபாட்டிற்குப் பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் பிரசாதம் விநியோகிக்கவும். இது வீட்டில் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் லட்சுமி தேவியின் நிரந்தர வசிப்பிடத்தை உறுதி செய்கிறது. மூன்றாவது பணி உணவு, நீர் மற்றும் செல்வத்தை மதிப்பதாகும். ஏனெனில் லட்சுமி தேவி நம் வாழ்வில் உணவு, நீர் மற்றும் செழிப்பு வடிவத்தில் வெளிப்படுகிறார். எனவே உணவை ஒருபோதும் அவமதிக்காதீர்கள். உணவை வீணாக்காதீர்கள். மீதமுள்ள உணவை தூக்கி எறியும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். தேவையான அளவு உணவை மட்டும் சமைக்காதீர்கள். தண்ணீரை வீணாக்காதீர்கள். குழாயை திறந்து வைப்பது, தண்ணீரை மாசுபடுத்துவது அல்லது தவறாக பயன்படுத்துவது லட்சுமி தேவியை அதிருப்தி அடையச் செய்கிறது. அதேபோல் பணத்திற்கான மரியாதையும் மிக முக்கியமானது. பணத்தை அழுக்கு இடத்தில் வைக்காதீர்கள். பணப்பையையோ அல்லது பாதுகாப்பாகவோ சுத்தமாக வைத்திருங்கள். குறிப்புகளை மடித்து அல்லது கிழித்து வைக்காதீர்கள். சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை நிச்சயமாக தர்மம், சேவை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதில் செலவிடுங்கள். ஏனென்றால் லட்சுமி தேவி தனது சுயநலத்திற்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பணத்தை பயன்படுத்தும் நபரின் வீட்டில் வசிக்க விரும்புகிறார். நான்காவது பணி வீட்டில் நேர்மறையான நடத்தை மற்றும் இனிமையான பேச்சை பராமரிப்பது. ஏனெனில் லட்சுமி தேவி சண்டைகள், தவறான வார்த்தைகள் மற்றும் அவமானங்களை பொறுத்துக் கொள்ள மாட்டார். கணவன், மனைவி இடையே தொடர்ந்து மோதல்கள், குழந்தைகளை கடுமையாக நடத்துதல், பெற்றோரை அவமதித்தல், விருந்தினர்களை அவமதித்தல் மற்றும் பெண்களை அவமதித்தல் போன்ற வீடுகளில் லட்சுமி ஒருபோதும் நிரந்தரமாக தங்குவதில்லை. எனவே வீட்டில் இனிமையான பேச்சை பயன்படுத்துங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். பெண்களை மதிக்கவும். ஏனெனில் வேதங்களில் யத்ர நார்யஸ்து பூஜ்யந்தே ராமந்தே தத்ர தேவதா என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பெண்கள் மதிக்கப்படும் இடத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றன. லட்சுமி தேவியே ஒரு பெண் வடிவம். எனவே வீட்டு பெண்களுக்கு மரியாதை, அன்பு மற்றும் மரியாதை அளிப்பது லட்சுமியின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சிறந்த வழியாகும்.
பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு சேவை செய்வதும் மரியாதை செலுத்துவதும் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பராமரிக்கிறது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் தர்மத்திற்கும் கர்மாவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது. ஏனென்றால் கடின உழைப்பு, நேர்மை மற்றும் தர்மத்தின் பாதையை பின்பற்றுபவர்களை மட்டுமே லட்சுமி தேவி ஆதரிக்கிறார். சோம்பேறித்தனம், வஞ்சகம், மோசடி, நேர்மையின்மை, தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பது மற்றும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் நன்மை பெறுவது ஆகியவை லட்சுமியை உடனடியாக விரட்டுகின்றன. எனவே உங்கள் வேலை பகுதியில் நேர்மையை பேணுங்கள், கடினமாக உழைக்கவும், யாருடைய உரிமைகளையும் அபகரிக்காதீர்கள், நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பக்தியுடன் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். இதனுடன் தர்மத்தை பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் உண்மை, இரக்கம், மன்னிப்பு மற்றும் சேவை ஆகியவற்றை புகுத்துங்கள். ஒருவர் தனது செயல்களை தூய்மையாக வைத்திருக்கும் போது லட்சுமி தேவியே அவரது வாழ்க்கையில் நிரந்தரமாக வசிக்கிறார், அவருக்கு எந்த குறையையும் அனுபவிக்க விடமாட்டார். இந்த 5 விஷயங்களைப் பற்றி நீங்கள் படிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றினால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும், மன அமைதி அதிகரிக்கும், குடும்ப மோதல்கள் குறையும், உங்கள் வேலையில் வெற்றி தொடங்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சமநிலை மற்றும் நிலைத்தன்மை வரும் என்பதை நீங்கள் நேரடியாக அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் லட்சுமி தேவி செல்வத்தை மட்டுமல்ல, முழுமையான மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஆசீர்வதிக்கிறார். அவள் ஒரு வீட்டில் மகிழ்ச்சியாக வசிக்கும்போது வறுமை, அமைதியின்மை மற்றும் எதிர்மறை ஒருபோதும் தாங்க முடியாது. எனவே இந்த 5 எளிய ஆனால் பயனுள்ள செயல்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற இன்றே உறுதிபூண்டு கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் நடத்தை, எண்ணங்கள் மற்றும் செயல்கள் தூய்மையாக இருந்தால் மட்டுமே லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் என்றென்றும் வசிப்பார், மேலும் உங்கள் வாழ்க்கை செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும். வீட்டிற்குள் வருவதற்கு முன்பு லட்சுமி என்ன அறிகுறிகளை காட்டுகிறார்? இந்த கேள்வி வெறும் ஆர்வம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் செல்வம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை விரும்பும் ஒவ்வொரு நபரின் உள் விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது. ஏனெனில் சனாதன பாரம்பரியத்தில் லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வமாக மட்டுமல்லாமல் நல்ல அதிர்ஷ்டம், செழிப்பு, நேர்மறை ஆற்றல் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் நிறைவின் அடையாளமாகவும் கருதப்படுகிறார். மேலும் லட்சுமி தேவி ஒரு நபருக்கோ அல்லது ஒரு வீட்டிற்கும் சிறப்பு ஆசீர்வாதங்களை வழங்கப் போகும் போதெல்லாம் அவர் நிச்சயமாக முன்கூட்டியே சில அறிகுறிகளை கொடுக்கிறார் என்பது வேதங்கள், புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதனால் அந்த நபர் தனது வாழ்க்கையில் மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த அறிகுறிகள் சில நேரங்களில் வெளிப்புற நிகழ்வுகளாகவும் சில நேரங்களில் நமது இயல்பு, எண்ணங்கள் மற்றும் சூழ்நிலைகளில் நுட்பமான மாற்றங்களாகவும் தோன்றும். சரியான நேரத்தில் அடையாளம் காணப்பட்டால் லட்சுமியின் ஆசீர்வாதங்களை நிரந்தரமாக்க முடியும். முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி மனதிலும் சூழலிலும் நேர்மறையின் அதிகரிப்பு ஆகும். வெளிப்படையான காரணமின்றி திடீரென்று உங்கள் மனதில் அமைதியை உணரும்போது எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவதை நிறுத்தி எதிர்காலத்திற்கான விசித்திரமான நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை உங்கள் மனதில் எழும்போது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் மீது விழப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மனம் அமைதியாக இருக்கும் இடத்தில் லட்சுமி வசிக்கிறாள். இந்த வரிசையில் இரண்டாவது அறிகுறி வீட்டுச் சூழலில் ஏற்படும் மாற்றமாகும். வீடு எளிதில் சுத்தமாகும் போது குப்பைகள் தானாகவே மறைந்துவிடும், குடும்ப உறுப்பினர்கள் தூய்மையின் மீது ஈர்க்கப்படுகிறார்கள், மேலும் அவர்கள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனையில் கவனம் செலுத்தத் தொடங்குகிறார்கள். இது எதிர்மறை சக்திகள் அகற்றப்பட்டு லட்சுமியின் வருகைக்கு வழி வகுக்கப்படுவதை குறிக்கிறது. ஏனெனில் லட்சுமி தூய்மையிலும் வசிக்கிறார் என்று வேதங்கள் கூறுகின்றன. மூன்றாவது முக்கியமான அறிகுறி குடும்பத்தில் கருத்து வேறுபாடு குறைதல் ஆகும். நீண்டகால மோதல்கள், பதட்டங்கள் மற்றும் சித்தாந்த வேறுபாடுகள் திடீரென குறையத் தொடங்கினால் கணவன், மனைவி இடையேயான உறவு சுமூகமாகி பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான புரிதல் அதிகரித்து வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் சூழல் நிலவினால் இது லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழையப் போகிறார் என்பதற்கான வலுவான அறிகுறியாகும். ஏனெனில் அவர் ஒருபோதும் அமைதியின்மை மற்றும் சச்சரவு இல்லாத இடத்தில் தங்க மாட்டார். நான்காவது ராசி சங்கு, தாமரை, பசு, மயில், எறும்பு, தேனீ, கிரிக்கெட், மீன், யானை அல்லது ஆந்தை போன்ற நல்ல விஷயங்களை அதிகாலையில் மீண்டும் மீண்டும் பார்ப்பது. ஏனெனில் இவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் லட்சுமியுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த நல்ல அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் தோன்றி பயம் அல்லது தீய உணர்வுகள் இல்லாமல் இருந்தால் அது லட்சுமியின் வருகையின் குறிகாட்டியாக கருதப்படுகிறது.
ஐந்தாவது ராசி என்பது நிதி நிலைமை தொடர்பான சிறிய நேர்மறையான மாற்றங்களை குறிக்கிறது. அதாவது திடீரென்று பணம் சிக்கிக் கொள்வது, பழைய கடனை திரும்பப் பெறுவது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புதிய வருமான ஆதாரத்தை உருவாக்குவது, செலவுகளை கட்டுப்படுத்துவது அல்லது பணம் சரியான திசையில் பயன்படுத்தத் தொடங்குவது. ஏனெனில் லட்சுமி முதலில் பண மேலாண்மையை மேம்படுத்தி பின்னர் அதை அதிகரிப்பது. ஆறாவது ராசி வழிபாடு மற்றும் மதத்தில் ஆர்வத்தை அதிகரிப்பது. எந்த அழுத்தமும் இல்லாமல் உங்கள் மனம் கோவிலுக்குச் செல்லத் தொடங்கும் போது விளக்கு ஏற்றி மந்திரங்களை உச்சரிக்க, துளசியை வணங்க அல்லது கடவுளை நினைக்கத் தொடங்கும் போது. எனவே இது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு செயல்முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது லட்சுமியின் வருகைக்கு முன்பு இயற்கையாகவே நடக்கும். ஏழாவது ராசி என்பது ஒருவரின் இயல்பில் பணிவு மற்றும் இரக்கம் வெளிப்படுவது. ஒருவர் மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கும் போது தர்ம உணர்வு தானாகவே விழித்தெழுகிறது. தேவைப்படுபவர்களுக்கான அனுதாபம் அதிகரிக்கிறது மற்றும் ஈகோ குறையத் தொடங்குகிறது. ஏனெனில் லட்சுமி தேவி தனக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் செல்வத்தை பயன்படுத்த விரும்புவோரை பார்த்து மகிழ்ச்சியடைகிறார். எட்டாவது ராசி என்பது வீட்டில் பெண்கள் மீதான மரியாதை அதிகரிப்பதாகும். திடீரென்று வீட்டில் உள்ள பெண்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத் தொடங்கினால் அவர்கள் மீதான மரியாதை மற்றும் அன்பு அதிகரித்து வீட்டு பெண்கள் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் உணரத் தொடங்கினால் இது மிகவும் தெளிவான அறிகுறியாக கருதப்படுகிறது. ஏனெனில் பெண்கள் மதிக்கப்படும் இடத்தில் லட்சுமி வசிக்கிறார் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது ராசி என்பது கனவுகள் மூலம் செய்திகளை பெறுவதாகும். பல முறை லட்சுமியின் வருகைக்கு முன் ஒரு நபர் ஒரு கோயில், ஒரு விளக்கு, தாமரை மலர், சுத்தமான நீர், தங்கம், வெள்ளி, வெள்ளை அல்லது சிவப்பு ஆடைகள் அல்லது தனது கனவுகளில் தேவியையே காண்கிறார். அவை மங்களகரமான கனவுகளாக கருதப்படுகின்றன மற்றும் வரவிருக்கும் செழிப்பை குறிக்கின்றன. பத்தாவது ராசி என்பது வேலையில் உள்ள தடைகளை படிப்படியாக நீக்குவதாகும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் அதிக போராட்டமின்றி முடிக்கத் தொடங்கினால், முடிவுகள் சரியாக நிரூபிக்கத் தொடங்கினால், முயற்சிகள் பலனளிக்கத் தொடங்கினால் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்பதையும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் சுறுசுறுப்பாகி வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர பல நுட்பமான அறிகுறிகளும் உள்ளன. வீட்டில் திடீரென நறுமணம் வீசும் சூழ்நிலையை உணருதல், பிரார்த்தனை செய்யும் போது மனம் ஒருமுகப்படுத்தப்படுதல், விளக்கு அமைதியாகவும் சீராகவும் எரிதல் அல்லது துளசி செடி விரைவாக பச்சை நிறமாக மாறுதல் போன்றவை பாரம்பரியமாக நல்லதாக கருதப்படுகின்றன. இருப்பினும் இந்த அறிகுறிகள் வெறும் வெளிப்புற அற்புதங்கள் மட்டுமல்ல. ஒரு நபர் தனது நடத்தை, எண்ணங்கள் மற்றும் செயல்களை தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்றால் லட்சுமி அவள் வந்தாலும் அவள் தங்குவதில்லை என்பதற்கான எச்சரிக்கையும் கூட என்பதை புரிந்துகொள்வது அவசியம். எனவே இந்த அறிகுறிகளைக் கண்டு ஒருவர் திமிர்பிடித்தவராக மாறக்கூடாது. மாறாக மிகவும் பணிவாகவும் ஒழுக்கமாகவும் மத ரீதியாகவும் மாற வேண்டும். தூய்மை, நல்ல நடத்தை, இனிமையான பேச்சு, கடின உழைப்பு, நேர்மை, சேவை மற்றும் பெண்கள் மீதான மரியாதை நிலவும் வீடுகளில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிக்கிறார். ஒரு வீட்டில் இந்த குணங்கள் வளரத் தொடங்கும் போது லட்சுமி அங்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியில் லட்சுமியின் வருகைக்கான அறிகுறிகள் ஒரே நாளில் தோன்றாது, படிப்படியாக வாழ்க்கையில் தோன்றும் என்று கூறலாம். ஒரு நபர் இந்த அறிகுறிகளை அடையாளம் கண்டு தனது வாழ்க்கையை சரியான திசையில் வைத்திருந்தால் லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவது மட்டுமல்லாமல் தலைமுறைகளாக தனது ஆசீர்வாதங்களை தொடர்கிறார். வாழ்க்கையை செல்வமாக மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சமநிலையாகவும் அமைதியாகவும் ஆக்குகிறார். லட்சுமி வீட்டில் தங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? தொடர்ச்சியான கடின உழைப்புக்கு பிறகும் நிதி உறுதியற்ற தன்மை, மன அழுத்தம் மற்றும் குடும்ப அமைதியின்மை ஆகியவற்றை அனுபவிக்கும் ஒவ்வொரு நபரின் மனதிலும் இந்த கேள்வி எழுகிறது. ஏனெனில் சனாதன பாரம்பரியத்தில் லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வமாக மட்டுமல்லாமல் நல்ல அதிர்ஷ்டம், அமைதி, செழிப்பு, தூய்மை மற்றும் சமநிலையின் சின்னமாகவும் கருதப்படுகிறார். நடத்தை தூய்மையாகவும் சுற்றுச்சூழல் புனிதமாகவும் செயல்கள் நீதியாகவும் இருக்கும் இடத்தில் லட்சுமி நிரந்தரமாக வசிப்பதாக வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன. லட்சுமி இல்லாதது விதியின் விளைவு என்று மக்கள் பெரும்பாலும் கருதுகிறார்கள். இருப்பினும் நமது அன்றாட பழக்கவழக்கங்கள், எண்ணங்கள், நடத்தைகள் மற்றும் முடிவுகள் இதற்கு பின்னால் உள்ள காரணங்கள். இது அறியாமலேயே லட்சுமி வீட்டில் தங்குவதை தடுக்கிறது. முதன்மையான மற்றும் மிக முக்கியமான காரணம் வீடு மற்றும் மனதின் தூய்மையின்மை. அழுக்கு, குழப்பம் மற்றும் எதிர்மறை ஆற்றல் உள்ள இடங்களில் லட்சுமி ஒருபோதும் நிரந்தரமாக தங்குவதில்லை. வீட்டில் தூய்மை இல்லாவிட்டால் ஒவ்வொரு மூலையிலும் தூசி குவிந்து உடைந்த பாத்திரங்கள், சேதமடைந்த மின்னணு சாதனங்கள், கிழிந்த துணிகள் மற்றும் பயனற்ற பொருட்கள் பல ஆண்டுகளாக குவிந்து வழிபாட்டுத் தலம் சிதறி சமையலறை அசுத்தமாக இருந்தால் இது லட்சுமியின் பாதையை நேரடியாக தடுக்கிறது. மேலும் மனதின் தூய்மை சமமாக தீங்கு விளைவிக்கும்.
பொறாமை, வெறுப்பு, பேராசை, கோபம், விரக்தி மற்றும் எதிர்மறை சிந்தனை போன்றவை. ஏனெனில் லட்சுமி நிலையற்றவள் என்றும் எதிர்மறையைக் கண்டவுடன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறாள் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது முக்கிய காரணம் வீட்டில் கருத்து வேறுபாடு மற்றும் அமைதியின்மை. கணவன் மனைவி இடையே தொடர்ந்து சண்டைகள், பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே மரியாதை இல்லாமை, சிறிய விஷயங்களில் தகராறுகள் மற்றும் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் வீடுகளில் லட்சுமி ஒருபோதும் அங்கு தங்க முடியாது. ஏனென்றால் அவள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் தெய்வம் மற்றும் அமைதியின்மை அவளுக்கு மிகவும் விரும்பத்தகாதது. மூன்றாவது காரணம் பெண்களை அவமதிப்பதும் அவமரியாதை செய்வதும் ஆகும். ஏனெனில் யத்ர நார்யஸ்து பூஜ்யந்தே ராமந்தே தத்ர தேவதா என்று வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது பெண்கள் மதிக்கப்படும் இடத்தில் தெய்வங்கள் வசிக்கிறார்கள். மேலும் லட்சுமி தேவியே ஒரு பெண் வடிவம் என்பதால். எனவே பெண்கள் அடக்கப்படும் வீடுகளில் அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் அவமதிக்கப்படும் அல்லது வன்முறை செய்யப்படும் வீடுகளில் லட்சுமி அங்கு தங்குவது சாத்தியமற்றதாகிவிடும். நான்காவது காரணம் உணவு மற்றும் தண்ணீரை அவமதிப்பது. ஏனெனில் உணவு பிரம்மமாகக் கருதப்படுகிறது மற்றும் தண்ணீர் உயிராகக் கருதப்படுகிறது. வீட்டில் உணவு வீணடிக்கப்பட்டால், மீதமுள்ள உணவு தூக்கி எறியப்பட்டால், தேவைக்கு அதிகமாக தயாரிக்கப்பட்டு வீணாக்கப்பட்டால், தண்ணீர் வீணாக்கப்பட்டால் அல்லது மாசுபட்டால் இது லட்சுமியின் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் லட்சுமி உணவு, செல்வம் மற்றும் செழிப்பு வடிவத்தில் மட்டுமே உயிர் பெறுகிறாள். ஐந்தாவது காரணம் பணத்தை தவறாக பயன்படுத்துவதும் அவமரியாதை செய்வதும் ஆகும். சம்பாதித்த பணத்தை போதை, சூதாட்டம், போதை பழக்கம், ஒழுக்கக்கேடான செயல்கள் அல்லது வெறுமனே காட்சி மற்றும் ஈகோ போன்ற தவறான செயல்களுக்கு செலவிடினால் லட்சுமி உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அதேபோல் பணத்தை அழுக்கான இடத்தில் வைத்திருப்பது, பெட்டகம் அல்லது பணப்பையில் சிதறடிப்பது, ரூபாய் நோட்டுகளை மடிப்பது அல்லது கிழிப்பது ஆகியவையும் பணத்திற்கு அவமரியாதை செலுத்துவதற்கான அடையாளமாக கருதப்படுகின்றன. ஆறாவது காரணம் நேர்மையின்மை மற்றும் அநீதியான வருவாய். ஏனெனில் லட்சுமி தேவி மதத்துடன் மட்டுமே வருகிறார். ஒருவர் வஞ்சகம், மோசடி, லஞ்சம், பொய், வரி ஏய்ப்பு அல்லது ஒருவரின் உரிமைகளை பறிப்பதன் மூலம் பணம் சம்பாதித்தால் அந்த பணம் நீண்ட காலம் நீடிக்காது, படிப்படியாக அழிக்கப்படும். அத்தகைய வீட்டிற்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது தங்காது. ஏனென்றால் ஒருவர் மதப் பாதையிலிருந்து விலகியவுடன் லட்சுமி அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறாள். ஏழாவது காரணம் சோம்பேறித்தனம் மற்றும் செயலற்ற தன்மை. ஏனென்றால் லட்சுமி கடினமாக உழைப்பவர்களால் நேசிக்கப்படுகிறார். ஒருவர் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி கடின உழைப்பைத் தவிர்த்து நேரத்தை வீணடித்து தங்கள் கடமைகளில் அலட்சியமாக இருந்தால் லட்சுமி அவர்களை கைவிடுகிறார். ஏனெனில் வேதங்கள் வேலையை வழிபாடு என்று வரையறுக்கின்றன. எட்டாவது காரணம் பகட்டு மற்றும் வழிபாட்டின் போது பக்தி இல்லாமை. பலர் பக்தி, நம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் இல்லாமல் வெளிப்படைத்தன்மைக்காக மட்டுமே வழிபடுகிறார்கள். வழிபாட்டின் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவது, அவசரமாக சம்பிரதாயங்களைச் செய்வது அல்லது சுயநல காரணங்களுக்காக மட்டுமே வழிபடுவது லட்சுமியை பிரியப்படுத்தாது. ஏனென்றால் அவள் உண்மையான பக்தியை விரும்புகிறாள், பகட்டை அல்ல. ஒன்பதாவது காரணம் எதிர்மறையான பேச்சு மற்றும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது. ஏனெனில் வார்த்தைகளுக்கு பெரும் சக்தி உண்டு. வீட்டில் தொடர்ந்து புகார், விமர்சனம், துஷ்பிரயோகம், கெட்ட வார்த்தைகள் மற்றும் விரக்தி இருந்தால் சூழ்நிலை எதிர்மறையாக மாறும். மேலும் லட்சுமி அங்கேயே இருக்க முடியாது. மாறாக இனிமையான வார்த்தைகள், நன்றியுணர்வு மற்றும் நேர்மறையான வார்த்தைகள் லட்சுமியை ஈர்க்கின்றன. பத்தாவது காரணம் விருந்தினர்களையும் ஏழைகளையும் அவமதிப்பது. ஏனெனில் வேதங்களில் விருந்தினர்கள் தெய்வங்களாகக் கருதப்படுகிறார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் மதிக்கப்படாவிட்டால், ஏழைகள், முதியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்யப்படாவிட்டால், சுயநல நோக்கங்களுடன் மட்டுமே வாழ்க்கை வாழ்ந்தால் லட்சுமி அந்த வீட்டிலிருந்து விலகி இருப்பாள். இது தவிர பிரதான கதவு அழுக்காகவோ அல்லது அடைக்கப்பட்டதாகவோ இருப்பது, உடைந்த பூட்டுகள், சத்தமிடும் கதவுகள், இருண்ட நுழைவாயில், வழிபாட்டுத் தலம் தென்மேற்கு திசையில் இருப்பது அல்லது எதிர்மறை சக்தியால் தொடர்ந்து நிரப்பப்பட்ட சூழல் போன்ற சில நுட்பமான காரணங்களும் உள்ளன. இவை வாஸ்து மற்றும் பாரம்பரியத்தில் லட்சுமியின் வசிப்பிற்கு தடைகளாக கருதப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் மூல காரணம் மனித நடத்தை மற்றும் சிந்தனைதான் என்றாலும் லட்சுமி இல்லாதது ஒரு தண்டனை அல்ல, மாறாக ஒருவர் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான சமிக்ஞை என்பதையும் புரிந்துகொள்வது முக்கியம். லட்சுமி தேவி ஒருபோதும் யாரையும் காரணமின்றி கைவிடுவதில்லை. மாறாக நம் செயல்கள், எண்ணங்கள் மற்றும் நடத்தையை சுத்திகரிக்க கற்றுக்கொடுக்க அவள் செல்கிறாள். ஒருவர் தூய்மை, நல்ல நடத்தை, கடின உழைப்பு, நேர்மை, இனிமையான பேச்சு, பெண்கள் மீதான மரியாதை, உணவு மற்றும் செல்வத்தின் மீதான மரியாதை, சேவை மனப்பான்மை மற்றும் நீதியின் பாதையை கடைபிடிக்கும்போது லட்சுமி அவர்களின் வீட்டிற்கு திரும்பி நிரந்தரமாக வசிக்கிறாள். இறுதியில் வீட்டில் லட்சுமி இல்லாதது வெளிப்புற குறைபாடுகளை விட உள் குறைபாடுகளின் விளைவாகும் என்று கூறலாம்.
இந்த குறைபாடுகளை நாம் அடையாளம் கண்டு சரிசெய்தவுடன் லட்சுமியின் ஓட்டம் நம் வாழ்வில் மீண்டும் தொடங்குகிறது. இது நமது வீட்டை செல்வச் செழிப்புடன் மட்டுமல்லாமல் அமைதியானதாகவும் சமநிலையானதாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்குகிறது. எனவே நண்பர்களே, லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை உங்கள் வீட்டில் என்றென்றும் வைத்திருக்க நீங்கள் எடுக்கக்கூடிய 5 நல்ல மற்றும் எளிய படிகள் இவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இதை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் அதிசய வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். ஜெய் மாதா லட்சுமி என்று ஒரு கருத்தை இடுங்கள். லட்சுமி தேவி உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.